இச்செய்தியை கேட்ட அரசன் சினம் பொங்கி அமைச்சர்களை அழைத்து வாத ஊரார் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களிடம் வாத ஊராரை சுடு வெயிலில் நிறுத்தி தலையிலே கல்லேற்றி வருத்துமாறு கட்டளையிட்டான். மேலும் அவரிடத்தில் குதிரை வாங்க கொடுத்த பொருட்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டு வருமாறு உத்தரவிட்டான். படை வீரர்களும் மன்னன் கட்டளையை நிறைவேற்றும் விதமாக வாத ஊராரை வருத்தினர். வாத ஊரார் இறைவனை நினைத்து, ஐயனே, எனக்கு இத்தகைய துன்பங்கள் வருதல் முறையாகுமோ என்று கூறி வருந்தி நின்றார். வாத ஊராரின் துன்பம் துடைக்க எண்ணிய ஈசன் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருகச் செய்தார். வைகையில் தோன்றிய பெரும் வெள்ளம் மதுரை மாநகரை ஆக்கிரமித்தது. பெரும் வெள்ளத்தை கண்ட ஊர் மக்கள் ஊழிக்காலமே வந்துவிட்டது என்று எண்ணி அஞ்சினர். மன்னனிடம் மக்கள் இன்னல் தீர ஒரு உபாயம் செய்யும்படி முறையிட்டனர்.